வணக்கங்க. இன்றைக்கி நமது யூடியூப் சேனலில் காய்கறி இல்லாமல் சமைக்கிற ஒரு 7 வகையான உணவுங்க. அந்த 7 வகையான உணவுமே நல்ல சத்தானதாகவும் சுவையாக இருக்கிறதாகவும் எப்படி செய்யலான்றதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு அல்லது துவரம் பருப்பை வேக வைத்து கடுகு, சீரகம், பொடியாக நறுக்கிய வெங்காயம் வதக்கி சேர்த்து விடவும். கொத்தமல்லி தூவி சிறிது எலுமிச்சை சாறு கலந்து விடவும். மிகவும் ருசியான தால் தயார். இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை என எல்லாவற்றிற்கும் பொருத்தமான ஜோடியாக இருக்குங்க. அடுத்து மோர் குழம்பு வைக்கிறது ரொம்ப எளிமையானதுங்க. அதிகம் புளிப்பில்லாத தயிரில் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கலக்கவும். தேங்காய், இஞ்சி, சீரகம், ஊற வைத்த துவரம்பருப்பு சிறிது சேர்த்து அரைத்து மோரில் கலந்து விடவும். மிகவும் சுவையான மோர் குழம்பு தயார். சுண்டைக்காய் வற்றல் நல்லெண்ணெயில் வறுத்து போட்டு கலக்க இன்னும் ருசி கூடும். இட்லி, தோசை, சாதம் என அனைத்திற்கும் பொருத்தமாகவும் இருக்கும். அடுத்து பயிர் கிரேவிங்க. மொச்சை, பச்சை பயிறு, பட்டாணி போன்ற பயிறு வகைகளை கொண்டு காய்கறிகள் எதுவும் இல்லாமல் குழம்பு, குருமா என செய்து அசத்தலாம். உடலுக்கு ஆரோக்கியம் தருவதுடன் ருசியாகவும் இருக்கும். செய்வதும் எளிமைங்க. அடுத்து பருப்பு உருண்டை குழம்புங்க. கடலை பருப்பை ஊற வைத்து உப்பு, மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து கொதிக்கும் புளி குழம்பில் உருட்டி போட்டு 5 நிமிடம் கொதிக்க விட்டு இறக்கவும். மிகவும் ருசியான காய்கறிகள் எதுவும் தேவைப்படாத பருப்புருண்டை குழம்பு தயார். அடுத்து அப்பளத்தை வச்சு செய்கிற குழம்புங்க. இந்த குழம்பு செய்ய காய்கள் எதுவுமே தேவைப்படாதுங்க. அப்பளங்களை 4-5 எடுத்து எண்ணெயில் பொரித்து கையால் பொடித்து கடைசியாக குழம்பில் சேர்த்து கலந்து பரிமாற சூப்பரான ருசியில் இருக்குங்க. அடுத்து வத்த குழம்புங்க. வத்தல் வகைகள் பாகற்காய், சுண்டைக்காய், மணக்கத்தக்காளி, வெங்காய வடகம் என எந்த வத்தல் வகையையும் வைத்து சட்டென இந்த குழம்பை செஞ்சிடலாங்க. வெங்காயம், பூண்டு சேர்க்க ருசியையும் கூட்டும் இந்த புளிக்குழம்பு. அடுத்து கடலை மாவை நீர் கரைத்து வாணலியில் கடுகு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கி வெங்காயம் நிறம் மாறியதும் கரைத்து வைத்துள்ள கடலை மாவை சேர்த்து உப்பு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து கொதிக்க விட 2 நிமிடத்தில் பாம்பே குழம்பு தயார். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் என எல்லாவற்றிற்குமே பொருத்தமாக இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காய்கறி இல்லாமல் நல்லா சத்தானதாகவும் சுவையானதாகவும் இருக்கிற குழம்பு வகைகளை பார்த்தீங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட்டு ஷெஃப் ஆப். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.